வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இந்த சேனலில் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் மகர ராசி அன்பர்களுக்கு 2024 வருட பலன்களை பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். மகர ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல, அதாவது ராசி அதிபதியாகப்பட்ட அந்த சனி பகவான் 2ஆம் இடத்துலையும், 3ஆம் இடத்துல ராகு பகவான், 4ஆம் இடத்துல குரு பகவான், 9ஆம் இடத்துல கேது பகவான். இந்த வருட கிரகங்கள் தான் உங்களுக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வருட பலன்களை சொல்லுகின்ற கிரகங்களாக நிர்ணயிக்கப்படுகின்றன. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் 7.5 சனியின் பிடியில் இருந்தீங்க. இந்த 7.5 சனி இப்போ உங்களுக்கு பாத சனியாக இருக்குது. இது வரைக்கும் ஜென்ம சனியாக இருக்கும்போது இந்த மகர ராசி அன்பர்கள் அனுபவித்த துன்பங்கள் நம்ம ஒரு வரியில் சொல்ல முடியாது. நிறைய பிரச்சனைகள், நிறைய குழப்பங்களுக்கு ஆளாகி இருக்கிறீங்க. ஏன்னா இந்த மகர ராசி அன்பர்கள் என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா இவர்கள் அந்த இவர்களுடைய ராசி அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு குளிர்ச்சியான கிரகம், ஒரு மெதுவாக நகர்ந்து செல்லு கிரகம். அப்படி இருக்கும்போது இவர்கள் எப்போதுமே ஒரு நிதானமான செயலில் ஈடுபடுபவர்கள். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி. இது ஏன்னா அதே சமயம் இவர்களுடைய ராசி அதிபதி சனி இருக்கிறதுனால இவர்கள் தெய்வ நம்பிக்கை அதிகம் உடையவர்களாக இருப்பாங்க. இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தும் கூட இந்த மகர ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் ஏண்டா வாழ்கிறோம், நமக்குன்னு இவ்வளோ பிரச்சனைகள் வருதா, நம்மளால சமாளிக்க முடியுமா வாழ்க்கையை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மிகுந்த பெரிய பிரச்சனைகள். ஏன்னா தடுக்கி விழுந்தா பிரச்சனை, அந்த மாதிரி அளவிற்கு இவர்கள் பிரச்சனைகளை கடந்த காலத்தில், ஏன்னா ஜென்ம சனின்ற போது அந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் இவர்களுக்கு வாழ்க்கையில் இதுவரைக்கும் இவர்கள் கற்றிடாத பாடத்தை கற்று தந்திருப்பார். எந்த அளவிற்கு இவர்கள் யாரெல்லாம் நம்பி இருந்தாங்களோ, இப்போ ஒரு நெருங்கிய நண்பரோ இல்லை நெருங்கிய உறவினரோ இவருக்கு மிக தெரிந்த நபராக இருந்தாலும் கூட இந்த ஜென்ம சனி போகின்ற நாட்களில் இவர்களுக்கு அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் நிறைய காத்துட்டு இருக்கிறோம். இது கடந்த காலத்தில் அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏமாற்றம் தான் இவர்களுக்கு மிஞ்சியதே தவிர மிக ஒரு ஏற்றம்ன்றது இவர்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு இல்லை. தொழில் எங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்குது. ஏன்னா நான் யாரையும் நம்பி தொழில் செய்யலை, நான் என்னுடைய ஒரு தன்னம்பிக்கையை நம்பி தான் நான் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த மகர ராசி அன்பர்களுக்கு அந்த தொழில் நல்லா சென்றா கூட அதில் வருகின்ற வருமானமாகப்பட்டது. ஏன்னா யாரையாவது நம்பி ஒரு பொருளை கொடுக்கறது, அந்த பொருளுக்கு காசே வாங்க மாட்டாங்க. நான் எனக்கு தெரிஞ்சவன் தானே, நீ எப்போனாலும் நீ வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு சொல் பேச்சு, மற்றவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு இவர்கள் நம்பி நமக்கு தான் எப்போதுமே வந்துருமே, அவர்கள் தெரிந்தவர்கள் தானே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்கள் மற்றவர்களை அந்த காசு வராமல், எவ்வளவு வருமானம் வராமல் இவர்களுக்கு எவ்வளவு தடைகள் வரணுமோ அந்த அளவிற்கு தொழில் ஒரு நல்லா செய்யக்கூடிய ஒரு திறமை இருந்தும் அந்த வருமானத்தை பார்க்க முடியாத ஒரு நபர்களாக தான் இந்த மகர ராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் இருந்திருப்பீங்க. இவர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்துல, இந்த 2024 பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் உங்களுக்கு மிகப்பெரிய சேமிப்பை கொடுக்கக்கூடிய காலமாகவும், உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சேமிப்பு அதிகமாகுவதற்கு, இது வரைக்கும் நிறைய ஒரு தொழிலோ இல்லை வேலைக்கு போகிறவங்களோ இந்த மகர ராசி அன்பர்கள் இருந்தாங்கன்னா ஒரு பைசா சேமிக்க முடியல என்னால். வருமானம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு 2.5 லட்சம் ரூபாய் வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கூட என்னால் சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். அப்படி சொல்கிற அளவிற்கு இவர்களுக்கு நிறைய கடன்கள், அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு தேவையில்லாத ஒரு செலவுகள், விரைய செலவுகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் கடந்த காலத்திலாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு.
இது எல்லாமே குறையக்கூடிய நேரமாக தான் இந்த 2024 இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. நீங்கள் வாங்குகின்ற வருமானமோ சரி, உங்களுக்கு வருகின்ற லாபமோ சரி, சேமிப்பாக மாறுகின்ற ஒரு நாட்களாக தான் இந்த 2024 மகர ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து இந்த மகர ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க வெளிநாட்டு முயற்சியோ இல்லை வேறு இடத்துல சென்று, இப்போ ஒரு சொந்த ஊர்ல நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா வெளியூர் சென்று வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் மிக குறைந்த அளவுல இருக்கும். 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனாலே சகோதரர்கள் கூட தேவையில்லாத பிரச்சனைகள் வந்திருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சகோதரிகள் கூட நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும், தேவையில்லாத வாக்குவாதங்கள், அது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக கூடிய நிலைமைக்கு தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதனால நீங்க உங்களுடைய சொந்த இடத்திலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் இருந்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மிக ஒரு சொந்த இடத்துல இருந்து வெளியூர்ல இருந்தீங்கன்னா அந்த ஒரு இடம் மாற்றம் தான் உங்களுக்கு பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும். இல்லை எங்களுக்கு இங்கே தான் இருக்கணும், எங்களுக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகர ராசி அன்பர்களுக்கு நீங்கள் இந்த காலகட்டத்தில் ராகுவோட பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வரக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கும். உங்களுக்கு வேறு வழியே இல்லை, நான் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் மட்டும் உங்களுக்கு ராகுவோட பரிகாரம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குறைந்து விடும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் உங்களுக்கு மிக பெரிய தொழிலில் வளர்ச்சி கொடுக்கறதற்கு காத்துட்டு இருக்கிறார். எந்த மாதிரியான வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் இந்த மகர ராசி என்பவர்கள் கடந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த தொழிலுக்காக கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த கடனுக்காக வட்டி கட்டியிருப்பீங்க, அந்த வட்டியை கட்ட முடியாமல் திரும்ப கடன் வாங்கி, இப்படி கடனுக்கு மேலே கடன், வட்டிக்கு மேலே வட்டி கட்டி கட்டி உங்களுடைய தொழிலாகப்பட்டது மற்றவர்கள் கையில் இருக்கும். நீங்கள் எவ்வளவோ முதலீடு போட்டு ஒரு 10 லட்சம் ரூபா முதலீடு போட்டு ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தவங்கன்னா, இப்போ இந்த நேரத்தில் இந்த 2023 இறுதியில் பார்த்தீங்கன்னா அந்த தொழிலாகப்பட்டது வட்டிக்கு மேலே வட்டி வந்து 50 லட்சம் ரூபாய் அளவிற்கு மற்றவர்கள் கையில், யார் கடன் கொடுத்தாங்களோ அவர்கள் கையில் இருக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பீங்க இந்த மகர ராசி அன்பர்கள். இது எல்லாம் நமக்கு தேவையா? இவ்வளோ பிரச்சனையை வச்சு நம்ம அந்த தொழிலை செய்யணுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டம், அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் உங்களுடைய வருமானத்தை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்க போகுது. எந்த அளவிற்கு தொழிலில் ஒரு நலிவடைந்த நிலைமையில இருந்தீங்களோ, எந்த அளவிற்கு அந்த தொழிலுக்காக நீங்க கடனை மாத்திரம் கட்டிக்கிட்டே இருந்தீங்களோ, குடும்பத்தை பார்க்க முடியல, இதனால வருமானம் எங்கேயோ போய் நான் புரட்டி செஞ்சு ஏதோ ஒரு வேலை செஞ்சு எதையாவது ஒரு வருமானத்தை பார்த்தோம்னா அது அந்த தொழிலுக்கு கட்ட வேண்டிய கடனுக்கு தான் சரியா இருக்குது. இதனால என்னுடைய மனைவியோட நகையை ஒரு ஏலம் போயிடுச்சு, வீடு பார்த்தீங்கன்னா எனக்குன்னு சொந்தமாக இருந்த வீடு, இந்த மகர ராசி அன்பர்கள் கடந்த காலத்துல அந்த ஜென்ம சனியின் பொழுது அந்த மகர ராசி அன்பர்கள் சொந்த வீடை இழந்த நபர்கள் அதிகம். தனக்குன்னு இருந்த வீடை பார்த்தீங்கன்னா கடனுக்காக இழந்திருப்பாங்க. அந்த இழப்புகள் வந்து இவர்களுக்கு ஒரு ஆறாத சுவடாக, அந்த எப்படி நம்ம இனிமே அந்த வீடை வாங்க முடியுமா, எப்படி அந்த நகையை நம்ம இனிமே திருப்ப முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மனசுக்குள்ளேயே புழுங்கி அந்த மகர ராசி அன்பர்கள் நமக்கு இந்த 2024 ஒரு நல்ல வருடமாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு இருப்பீங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நிவர்த்தி ஆகக்கூடிய நேரமாக தான் இருக்க போகுது மகர ராசி அன்பர்களே. உங்களுக்கு 7.5 சனியும் முடியக்கூடிய நாட்களாக தான் இருக்க போகுது. 7.5 சனி முடிய உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே குறைந்து கொண்டே வரும். நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் வரும். உங்களுடைய சேமிப்பு அதிகமாகக்கூடிய நேரமாக இருக்கும். உங்களுடைய இடமாற்றமாகப்பட்டது, நீங்கள் இங்கேருந்து நாங்கள் வெளியூர் சென்று வேலை செய்யலாமா அப்படின்னு ஒரு இடமாற்றத்தை பற்றி நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மகர ராசி அன்பர்களுக்கு அந்த 2024 ஒரு மிகப்பெரிய
வெற்றியை தரக்கூடிய வருடமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படி நம்ம இந்த கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்குதோ அதை வைத்து நம்ம அந்த வருட பலன்களை சொல்லியிருக்கிறோம். இது அவங்கவுங்க ஜாதகப்படியும் தசாபுத்திப்படியும் பலன்கள் மாறுபடும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.